ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஃபன் கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நர்மதா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரி பக்கத்தில் வந்து உட்காந்து நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நெக்லஸ் எடுத்து போட்டு விட்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. இதை விஜய் கிட்ட காட்டணுமே அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு, வா இங்கே லைட் பத்தில் வெளியில் போய் அதாவது ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பால்கனிக்கு போயிட்டு விஜய் இருக்க அந்த வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு நர்மதாவை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜய் வெளியில் வந்துடுறாரு. இன்றைக்கி விஜய் போட்டிருக்க டிஷர்ட்லாம் செம்ம அழகாக இருக்குது. எப்பயும் போல் சூப்பராக இருக்கார் விஜய் இன்றைக்கி. இப்போ பார்த்தா செயினை வெளியே எடுத்து போட அப்படி இப்படின்னு சொல்லாத விஜய் கிட்ட காட்டுறதுக்காக செயின்னு அதே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா விஜயும் பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா குமரனோட அம்மா வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் வெளியில் எடுக்கக்கூடாது, நர்மதா வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளார அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குமரனோட அம்மா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு விஜய் பேசுகிறாரு. அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா இந்த மாதிரிலாம் விஷயம் கேள்விப்பட்டங்கும்போது விஜய் சொல்லிடுறாரு, நான் செஞ்சது தப்பு தான், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுறேன். ஆனால் காவேரி கூட தான் வாழ்வேன் தான் இங்கே வந்து இருக்கிறேன். இப்போ அமுச்சு வச்சா கூட நான் காவேரியை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ குமரனோட அம்மா வந்து அப்படியே குழப்பத்தோடு வராங்க. இங்கே காவேரி வீட்டுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ குமரோட அம்மா வந்ததுமே இந்த பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போ தான் அந்த விஜய் கிட்ட பேசிட்டு வந்தேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தா காவேரியோட அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நான் எதுவும் சொல்லலை, இந்த விஷயத்தில் என்ன முடிவு பண்ணுமோ அதை காவேரியே செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு குமரோட அம்மா வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் காவேரி எப்படி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி இருந்து நான் விருப்பப்பட்டு தான் எங்கள் அம்மா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட முடியல, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ படிக்கட்டில் போய் உட்காந்து தாலி எடுத்து பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. இப்போ மாமி வந்து அதை பார்த்துடுறாங்க. என்ன தாலி சும்மானாச்சுக்கு தானே கல்யாணம் ஆனிச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் தாலி எடுத்து வச்சு அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் மாமி வந்து காவேரிகிட்ட பேசுகிறாங்க. காவேரிகிட்ட அப்படி இப்படி பேசிட்டு சரின்னு சொல்லி இப்போ மாடிக்கு போய் விஜய்கிட்ட பேசுகிறாங்க. விஜய்கிட்ட இன்றைக்கி மாமி பேசுகிறது தான் செம பெரிய ஹைலைட்டான ஃபன் கலாட்டா அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்கு நல்லாவே தெரியும் காவேரி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு, ஆனால் மாமி பேச விட்டு நல்லா காமெடி பண்ணுறாங்க. மாமி எப்பயும் போல் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த தாலி எடுத்து வச்சு அழுதுகிட்டுலாம் இருக்காங்க. நீ விட்டுரு விஜய், நான் உனக்கு சூப்பரான பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து அதை புரியாத மாதிரியே மாமிகிட்ட பேசி மாமியை செம்மையாக கலாச்சி விட்டுட்டு இருக்காங்க. மாமியை அது புரியாமல் எல்லாத்தையும் விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக ஒரு ஃபன் கலாட்டாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசியில் மாமிக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ மாமி வந்து நான் போகணும், மாமா தேடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மாமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதாவது காவேரி தாலியை எடுத்து வச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கான எபிசோடில் ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி சூப்பரான மூமெண்ட் காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.